60 வயதுக்கு பிறகு முழங்கால் வலி சாதாரணம்னு நினைக்காதீர்கள். அது பெரிய தவறு. இது உடம்புக்கு கொடுக்கும் கடைசி எச்சரிக்கையாக இருக்கலாம். இப்பவே சரி செய்யலன்னா நடக்க கூட முடியாத நிலை வரலாம். காலையில எழுந்தவுடன் முழங்கால் பிடிச்ச மாதிரி வலியா? படிக்கட்டில இறங்கும் போது பயமா? சத்தம் கடக் கடக் என்று வருதா? இது வயது காரணம் மட்டும் இல்லை. உங்கள் முழங்காலில் உள்ள கார்டிலேஜ் மெதுவாக அழிந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான சிக்னல். ஆனா நல்ல செய்தி என்னன்னா தெரியுமா? 60 வயதிற்கு மேல இருந்தாலும் சரியான உணவு, 3 பழக்க வழக்கங்களை மாற்றினால் வலி குறைய ஆரம்பிக்கும். இன்று இந்த ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல தினமும் மூத்தவர்களின் ஆரோக்கியத்திற்கு உதவும் இயற்கை தகவல்களை கொடுத்துட்டு வர்றோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முழங்கால் வலி ஏன் வருகிறது? 60 வயதுக்கு பிறகு எலும்புகளுக்கு இடையே இருக்கும் அந்த குஷன் கார்டிலேஜ் குறையும். கால்சியம் குறைவு, உடல் எடை அதிகம், எக்ஸசைஸ் இல்லாமை ஒரு உடல், விட்டமின் டி குறைபாடு. இதனால தான் எலும்பும் உரச ஆரம்பிக்கும். அதனால தான் வலி ஏற்படும். கவனிக்காமல் விட்டால் வரும் ஆபத்து. பலர் பெயின் கில்லர் மாத்திரையை எடுத்துக்கொண்டு இக்னோர் பண்ணுவாங்க. ஆனா இதனால ஜாயிண்ட்கள்ல டேமேஜ் வேகமாக அதிகரிக்கும். நடக்க முடியாத நிலை ஏற்படும். மூட்டு வலி ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வரையும் போகலாம். ஆரம்பத்திலே சரி செய்வதுதான் இதனுடைய முக்கியம். முழங்கால் வலியை குறைக்கிறதுக்கு உள்ள உணவுகளை பார்க்கலாம். வெந்தயம் இரவுல ஊற வைத்து காலையில சாப்பிடுங்க. அங்க ஏற்படக்கூடிய வலிகள், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே குறைக்க செய்யும். அடுத்து பூண்டு ஜாயிண்ட்களில் ஏற்படக்கூடிய ஸ்டிஃப்னஸை குறைக்கும். ரத்த ஓட்டகத்தை அதிகரிக்க செய்யும். எள்ளு பிளஸ் நாட்டு சர்க்கரை கால்சியத்துக்கான பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் கொட்டி கிடக்குது. அடுத்து 4வதா சொல்லக்கூடிய உணவு முருங்கைக்கீரை தான். இது எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது, எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது. வீட்டில் செய்யக்கூடிய வீட்டு வைத்திய முறையை பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெயை எடுத்துக்கிறணும். அது கூட பூண்டு சுக்கும் எடுத்துக்கிறங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடு செஞ்சுட்டு, சூடு பண்ணதும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து அந்த எண்ணெயை என்ன பண்ணுங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முழங்கால்களில் 2 இல்லைனா 3 சொட்டு எண்ணெயை விட்டுட்டு நல்லா வட்ட வடியில் மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இதை ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்மிடியேட்டாக அதிகமாகும். இதனால் அங்கே ஏற்படக்கூடிய வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். தினமும் செய்ய வேண்டிய 3 எக்ஸசைஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை செய்யும் பொழுது நீங்கள் ஓட வேண்டாம், ஒடியாரவும் வேண்டாம். நீங்கள் பொறுமையாகவே செய்யலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சேரில் உட்கார்ந்தபடியே செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். இதை சேர் சிட்டிங் லெக் ரைஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நல்ல ஒரு சேரை எடுத்து அதில் அமைதியாக நிமிர்ந்து உட்காந்துட்டு உங்களுடைய ஒரு கால்களை அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக தூக்கி வைங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. திருப்பி மறுபடியும் அந்த காலை கீழே இறக்கிட்டு இன்னொரு காலை அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கி ஒரு 5 நிமிஷம் வைங்க. இதை நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு 10 டைம்ஸ் மாற்றி பண்ணுங்க. ஓகேங்களா? இதை பண்ணும் பொழுது உங்களுடைய காலுக்கு ஒரு நல்ல ஒரு கால்வலி, உங்கள் காலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இதெல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 2வதாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னா ஸ்லோ வாக்கிங் தாங்க. நீங்கள் மெதுவாக ஒரு நாளைக்கு 15 நிமிடம் காலையிலேயோ மாலையிலேயோ ரொம்ப ஸ்லோவாகவே நடங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாலாம் நடக்க வேண்டாம். உங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்லோ வாக்கிங்கே பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்து 3வது knee பெண்டிங் எக்ஸசைஸ். அதாவது உங்களுடைய முழங்கால் இருக்குல்ல, அந்த முழங்காலை மடக்கி வச்சு செய்யக்கூடிய எக்ஸசைஸ். அப்படி மடக்கி மடக்கி நிமிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அங்கே ஜாயிண்ட்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். வலிகள்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் ஒரு சேரை எடுத்துக்கிட்டு அந்த சேரை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு காலை தரையில் ஊனிட்டு ஒரு காலை அப்படியே மடக்கிக்கிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி ஒரு காலை தரையில் ஊனிட்டு இன்னொரு காலை 2 நிமிஷம் மடக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 டைம் நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதனால ஜாயிண்ட் லூப்ரிகேஷன்ஸ் அதிகரிக்க செய்யும். இதனால் உங்களுக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சதை ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியான டைமில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக டைம் அதிகரித்து நீங்கள் பண்ணுங்கள். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
நீங்கள் தவிர்க்க வேண்டிய பழக்கவழக்கங்களை பார்க்கலாம். நீண்ட நேரம் தரையில் உட்காரதே கூடாது. அதே மாதிரி திடீர்னு படிக்கட்டு ஏறுதல் இறங்கக்கூடாது. நீங்கள் டெய்லியும் ஸ்லோவாக நடந்து நடந்து நீங்கள் படிக்கட்டு ஏறி இறங்கினா ஓகே. நான் இது வரைக்கும் படிக்கட்டே ஏறல, திடீர்னு நான் ஏறுறேன் ஓடுறேன், அந்த மாதிரி எதையுமே செய்யாதீங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் கட் பண்ணணும். அதே மாதிரி அதிக உடல் எடை வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் குறைக்க செய்யுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவே கூடாது. எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். டாக்டர் சொல்லக்கூடிய கோல்டன் ரூல் என்னன்னா, மெதுவான இயக்கம் இருந்தால்தான் ஜாயிண்டுகளுடைய ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய உடலை நீங்கள் மெதுவாக இயக்க ஆரம்பிங்க. 60 வயசுங்கிறது ஒரு முடிவே இல்லை. ஸோ 60 வயசுலையும் நீங்கள் சுறுசுறுப்பாக நடக்கலாம், போகலாம், வரலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் உடலை மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ 60 வயசுங்கிறது முடிவே இல்லை, உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரியான உணவு, தினசரி மூமெண்ட், இயற்கை பராமரிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.